Hi, welcome to Priya Healthy Samayal. Priya Healthy Samayal subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற dishes உங்களுக்கு notification-ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chicken samosa எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு pan எடுத்துக்கோங்க. pan நல்லா காஞ்சோனே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா கோல்டன் கலர் ஆற அளவுக்கு வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் நல்லா இந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பவுல் அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க. இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா ஹீட் பட்டோனே நல்லா ஒயிட் கலரில் மாறிடும். ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தோடையும் நல்லா கோட் ஆகணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க ராஸ்மல் போகிற அளவுக்கு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சமோசாக்குள்ளே சிக்கன் ஸ்டஃப்டு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கோம் இன்றைக்கி. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட், 1 ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் சால்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். டைட்டாக பிசையணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு. நம்ம லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ எடுத்து நம்ம இதை பிசைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊறி போய் இதை நல்லா ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணி இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க சம அளவில். இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ லைட்டாக மாவு தெளித்து விட்டு நம்ம இதை சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். ஒரு மீடியம் சைஸ் தேய்ச்சா போதும். நல்லா தண்ணியாக மாவு பிசையக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம தேய்க்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப மெல்லிசாவும் இருக்காது. இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் நம்ம தேய்ச்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பீஸ் தேய்ச்சி அதில் எண்ணெயை தடவி கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுடலாம். அதேமாரி அடுத்த ஒரு லேயர் வச்சு எண்ணெய் தடவி கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டு திரும்ப இன்னொரு பீஸ் தேய்ச்சதை அது மேலே வச்சு எண்ணெயை தடவி மைதா மாவு தேய்ச்சி விட்டு ஒரு 4 பீஸ் வர அளவுக்கு அந்த மாதிரி இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இன்னொரு பீஸ் வச்சு லாஸ்ட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி 4 இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இப்போ லைட்டாக மாவு தூவி விட்டு நம்ம இதை நல்லா பெருசாக தேய்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா இந்த கட்ட அளவுக்கு நான் தேய்ச்சிட்டேன். இதை பாருங்கள் நல்லா தேய்ச்சாச்சு. இது ஒரு தவா ஹீட் பண்ணி அதில் போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி லைட்டாக ஹீட்டில் தட்டி விடுங்க. கையிலையோ இல்லை ஒரு துணியிலையோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஏர் உள்ளே போகும். நல்லா திருப்பி விடுங்க. ரொம்ப இது சப்பாத்தி மாரி வேகக்கூடாது. 2 சைடும் லைட்டாக அந்த மாதிரி டாட்ஸ் வர அளவுக்கு நம்ம சுட்டுக்கலாம்.
நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், காற்று போய் நல்லா புஃப்னு வருது. நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி. எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரும், நமக்கு ஈஸியாகவே எடுக்கலாம். இது இப்போது ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம். நம்ம நடுவில் வந்து எண்ணெய் தடவி இருக்கிறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதை பாருங்கள், நல்லா துணி மாரி நல்லா சாஃப்டாக வரும். பார்த்து இழுங்க. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக நமக்கு சமோசா செய்கிறதுக்கு ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 4 லேயரையுமே வந்துட்டு நான் இப்போ எடுத்துட்டேன். வந்து நம்ம ஸ்டஃப்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த மாவு வந்து பீஸ் பீஸாக கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வேஸ்ட் ஆனதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஷீட் வந்துட்டு 6 சென்டிமீட்டர் அகலம், 18 சென்டிமீட்டர் நீளமாக இந்த அளவில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணிங்க ஒரு ஸ்கேல் வச்சு அப்படின்னா இது வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி மடிக்கணும், முக்கோணமாக நல்லா மடித்து நடுவில் இப்படி பேக்கெட் வர அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம ஸ்டஃப்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த கேப்பில் வச்சுக்கோங்க. நல்லா வச்சு இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த அளவுக்கு நம்ம முக்கோணமாக கரெக்டாக மடித்து நம்ம இப்போ ஒட்டுறதுக்கு வந்து மைதா மாவை பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒட்டுறதுக்காக இதை சேர்த்துக்கலாம். நல்லா எந்த சைடு நமக்கு ஒட்டணுமோ அந்த சைடில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கேப்பே இல்லாமல் இருக்கணும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலலாம் இந்த மைதா மாவு பேஸ்ட் அப்படி வைங்க. வச்சிங்கன்னா இது வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும் கேப் இருந்தால். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம பொறுமையாக பொரித்து எடுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு சமோசாக்கான கலர் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்காது. மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப நேரம் தான் ஆகும். இது நல்லா ஸ்லோவாக பொரித்து எடுக்கணும். அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இப்போ கோல்டன் கலரில் வந்துடுச்சு. நமக்கு அந்த சமோசா கலர் வந்தோடனே இதை வந்து நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம எடுத்த உடனே நமக்கு வந்து நல்லா டார்க் கலராக கிடைக்கும். சமோசா வந்துட்டு நமக்கு இப்போ சூப்பராக சிக்கன் ஸ்டஃப்டு சமோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசியும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.